ஹே ஹாய்! வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு ஃபேஸ் வாஷோடு வந்திருக்கோம். உங்களுக்கு பிம்பிள்ஸ் நிறையா இருக்கா? உங்கள் ஸ்கின் டோன் அன்ஈவனாக இருக்கா? ஸோ நீங்கள் இந்த ஃபேஸ் வாஷை ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ஃபேஸ் வாஷ் ஜெல்லு முடிகிறக்குள்ளாடி உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். என்ன ஃபேஸ் வாஷ் அப்படின்னா சாலிசிலிகேட் ஆசிட் ஃபேஸ் வாஷ். ஸோ உங்களுக்கு தெரியும், நம்ம பிம்பிள்ஸ்கோட ரொம்ப சொல்யூஷனான ஒரு பொருள் வந்து சாலிசிலிகேட். ஸோ இதை நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த ஃபேஸ் வாஷ் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம ஜெல் டைப்பில் தான் இருக்கும், க்ரீம் டைப்பில் வராது. நல்ல ஒரு டிரான்ஸ்பரண்ட்டான ஜெல் டைப்பில் இருக்கும். ஸோ அது எப்படி மேக் பண்ணுறது, எனக்கு என்னென்ன பொருள்லாம் தேவை அப்படின்றத டீட்டெயிலாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், என்னோடய சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ காஸ்மெட்டிக்ஸை பொறுத்த அளவுக்கு ஏகப்பட்ட பொருள் இருக்குது, ஏகப்பட்ட ப்ராடக்ட் இருக்குது. ஸோ ஒன்று ஒன்றா நான் உங்களுக்கு அப்லோடு பண்ணுறேன். ஸோ நீங்களும் கற்றுக்கிட்டு உங்களுடைய தேவைகளுக்கு நீங்கள் ரெடி பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்பவே கம்மியான பொருளை வச்சு தாங்க நம்ம பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபெனாக்சி எத்தனாலை நான் எடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு இதுக்கான மெஷர்மெண்ட்டு கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஃபெனாக்சி எத்தனால் எதுக்கு அப்படின்னா, நம்ம ஆட் பண்ணக்கூடிய சாலிசிலிக்கானை கரைக்கக்கூடிய ஒரு பொருள். சாலிசிலிக்கான் தண்ணியில் கரையாது, ஆயில்லையும் கரையாது. ஸோ இந்த ஃபெனாக்ஸ் எத்தனாலில் மட்டும்தான் அது டிசால்வ் ஆகும். ஸோ அதை நம்ம மெஷர்மெண்ட் பண்ணி ஃபஸ்ட்டே நம்ம எடுத்து வச்சுக்கிடுவோம். கொஞ்சம் நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணி கரெக்டாக கரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா அது நல்ல டிரான்ஸ்பரண்ட்டாக ஒரு லிக்யூடு மாதிரி வந்துடும். ஸோ இப்போ நான் கரைச்ச உடனே நம்ம இதில் ஆட் பண்ணிடுவோம். நல்ல ஒரு எஃபெக்டிவான ஃபேஸ் வாஷுங்க. இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி நீங்கள் உங்கள் ஃபேஸில் போடும்போது உங்களுக்கு நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கும். ஓகே, நான் சாலிசிலிக்கான் 2 கிராம் எடுத்துக்கிறேன். நான் ஒரு 100 கிராம் ஃபேஸ் வாஷ் ரெடி பண்ணுறேன். அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 2 கிராம் எடுத்துக்கலாம். ஸோ இதை தனியாக கரைச்சிக்கிடுவோம். கொஞ்சம் கரைச்சி விட்டுக்கோங்க, அது கொஞ்சம் தண்ணியாக கரையட்டும். அதில் அடுத்து இதை டபுள் பாயிலிங் மெத்தடில் ஹீட் பண்ண போகிறதில்ல, எல்லாமே டேரெக்டாக அப்படியே ஆட் பண்ண போகிறோம். ஸோ இது ஒரு நம்ம தண்ணி மாதிரி தான் இருக்கும். அதுக்கான திக்கனிங் ஆட் பண்ணும்போது ஜெல் டைப்பில் மாறும். ஸோ இது க்ரீம் டைப்பில் வராது, சூப்பரான ஒரு ஜெல் டைப்பில். நீங்கள் என்ன கலர் கொடுக்குறீங்களோ அந்த கலர் கொடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் நல்ல ஒயிட்டாக டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும் அப்படின்னாலும் நல்ல ஒயிட் கலரில் வச்சுக்கலாம். இப்போ நான் தண்ணி மெஷர்மெண்ட் பண்ணிடுறேன். ஒரு 60 கிராம் இல்லை 55 கிராம் எடுத்துக்கிறேன். டிஸ்டில் வாட்ரு தண்ணி நம்ம எந்த தண்ணி யூஸ் பண்ணக்கூடாது. காஸ்மெட்டிக்ஸ்க்கான உள்ள டிஸ்டில் வாட்டர் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, தண்ணி இப்போ மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்துட்டேன். அடுத்தது கூட என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஜெல்லுக்கான லைட் ஃபோமிங்கான ஒரு லிக்விடு சேர்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொக்கோ பைட்டன், அதை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து கிளிசரின் ஆட் பண்ணிக்கிறேன். லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய இது இன்னும் நல்லா ஃபோமிங் வேணும் அப்படின்றனால எஸ்சிஐ பவுட்ரு ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 8 கிராம் ஆட் பண்ணிக்கிறேன். இது அதை கூட கரையட்டும். இதை நம்ம கடைசியில் தான் ஆட் பண்ண போகிறோம். ஓகே, நல்லா கரைஞ்சிக்கிட்டு இருக்குது. அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, ஏன்னா அது திப்பியாக நிற்கும் கரையாமல். ஸோ அதுக்காக தான் எந்த இடத்துலையும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா எந்த இடத்துல எப்படி வருது அப்படின்றது உங்களுக்கு தெரியாமல் போயிடும். வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் நீங்கள் ஒரு ப்ரொஃபஷ்னலாக இதை கொண்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். எந்த டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் கிளியர் பண்ணுறேன். ஓகே, அடுத்து எஸ்சிஐ பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இதுவும் நல்ல ஒரு ஃபோமிங்காக மட்டும்தான். ஃபேஸில் இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாமே ரிமூவ் பண்ணும். எல்லாமே ஆர்கானிக் தான். இப்போ நம்ம இதை ஆட் பண்ணியாச்சு. நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே,
இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சீக்கிரமாகவே கரைஞ்சிரும். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்து இன்னும் நம்ம வந்து 2 பொருள் ஆட் பண்ணணும். இது கரையும் போது நல்லா ஃபோமிங் வருது. அடுத்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம், விட்டமின் பி ஆட் பண்ண போகிறோம். ஸோ விட்டமின் பி வந்து ஆட் பண்ணணும். அடுத்து நம்ம இது ஜெல்லை வந்து திக்கனிங் பண்ணக்கூடிய எக்ஸாந்தன் கம் ஆட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் நம்ம விட்டமின் பி வந்து ஆட் பண்ணிடலாம். பேந்தலான் ஸோ ஒரே 1 கிராம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய ஜெல் வந்து இப்போ வந்து நல்ல ஒரு தண்ணி மாதிரி இருக்கும். இதை நம்ம ஜெல் டைப்பில் கொண்டு வரணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னா, எக்ஸாந்தம் கம் இருக்குல்ல, நேச்சுரலான ஒரு ப்ராடக்ட்டு, நம்ம ஜெல்லை திக்கனிங் பண்ணக்கூடியது. அதை எக்ஸாந்தன் கம்மை தண்ணியில் நீங்கள் வந்து ஆட் பண்ணிடக்கூடாது. நீங்கள் பண்ணி வச்சுருக்க ப்ராடக்ட்டும் டேரெக்டாக ஆட் பண்ணிடக்கூடாது. கிளிசரினில் ஆட் பண்ணி தான் நம்ம எந்த ப்ராடக்ட்டில் ஆட் பண்ணாலும் கிளிசரின் கூட ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ஆட் பண்ணணும். உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்கனிங் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் 0.30 கிராம் வந்து ஆட் பண்ணலான்னு சொல்லிட்டு எடுத்தேன். ஸோ 24/7 இருக்குது. இது லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு கரைச்சிட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்கனிங் வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து நான் ஆட் பண்ணுறது வந்து லைட்டாக தான் திக்கனிங் இருக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஜெல் டைப்பில் வேணும் அப்படின்றனால அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கரைச்சிட்டு தான் ஆட் பண்ணணும். நீங்கள் டேரெக்டாக ஆட் பண்ணிட்டீங்கன்னா அது அப்படியே போய் திப்பியாக நின்றும். ஸோ அது ஒரு டிஷால்வ் ஆக ரொம்ப சிரமமாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஆட் பண்ணி கரைச்சி ஆட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே சீக்கிரமாகவே ஆட் ஆகிடும். இதை ஃபுல்லாக நம்ம வந்து கலக்கியாச்சு. உங்களுக்கு ஃபோம் இருக்கனால அது ஜெல் எப்படி இருக்குன்றது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ நீங்கள் அதை ரெடி பண்ணும்போது உங்களுக்கே அது தெரியும். இப்போ நம்ம சாலிசிலிகேட் இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, கிட்டத்தட்ட நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்மளுடைய ப்ராடக்ட்டுக்கான மெயின் இன்க்ரீடியன்ட், நம்ம என்ன ப்ராடக்ட் செய்கிறோமோ அதுக்கான இன்க்ரீடியன்ட் இப்போ தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ சாலிசிலிக் ஆசிட் ஃபேஸ் வாஷ் நம்ம எடுத்து வச்சுருக்க ஆசிடை வந்து ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. நீங்கள் கலர் கொடுக்காமல் இருந்தீங்கன்னா அப்படியே நல்லா ஒரு பெர்ஃப்யூமோ ப்ரெஷர்வேட்டிவ் மட்டும் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்ல தண்ணி எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். நல்ல ஒரு டிரான்ஸ்பரண்ட்டான ஒரு ஜெல் டைப்பில் இருக்கும். நான் இன்றைக்கி ஸ்ட்ராபெரிஸ் பெர்ஃப்யூம் வந்து ஆட் பண்ண போகிறேன். எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை உங்களுக்கு ஃப்ராக்ரன்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஸ்ட்ராபெரி தான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ எந்தளவுக்கு ஜெல் டைப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஓகே, நல்லா ஏன்னா நம்ம வந்து ஹீட் பண்ணலை, ஸோ அதனால் நல்லா நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க. ஓகே, நல்ல ஒரு டிரான்ஸ்பரண்ட்டான ஒரு சூப்பரான ஒரு ஜெல் டைப்பில் இருக்குது. இப்போ நான் வந்து கலரு அண்டு பர்ஃப்யூம் ப்ரிசர்வேட்டிவ் 3 வந்து ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஸ்ட்ராபெரி வந்து பிங்க் கலர் ஆட் பண்ணுறேன். நான் ஸ்ட்ராபெரி பர்ஃப்யூம் ஆட் பண்ணுறதுனால லைட்டாக பிங்க் கலர் கொடுக்குறேன். லைட்டாக 2 ட்ராப் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ராக்ரன்ஸு.
அடுத்து ப்ரெசர்வேட்டிவ். ப்ரெசர்வேட்டிவ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் ஒரு 10 ட்ராப் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு 100 கிராம்ன்றனால ஒரு 10 ட்ராப் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இந்த ஃபோம் அடங்கினோன்னே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு ஜெல் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது, எந்த அளவுக்கு ஜெல் டைப்பில் இருக்குது அப்படின்னு. இது நல்லா ஃபோமாக இருக்கனால உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணோம் அப்படின்னா ஃபோம் வந்து அடங்கிடும். ஓகே, நம்ம சூப்பரான டிரான்ஸ்பரண்ட்டான ஒரு சாலிசிலிக் ஆசிட் ஃபேஸ் வாஷ் ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே சிம்பிளாக பண்ணக்கூடிய ஃபேஸ் வாஷ்ங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும், அதே விதத்தில் நல்ல எஃபெக்டிவாகவும் இருக்கும். உங்களுக்கு பிம்பிள்ஸ் இருக்குது, அங்கங்கே பிம்பிள்ஸோட மார்க் இருக்குது அப்படின்னா இந்த ஃபேஸ் வாஷை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அடுத்து நீங்களே வந்து கமெண்ட் பண்ணுவீங்க. அந்தளவுக்கு ஒரு பெஸ்ட்டான ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபேஸ் வாஷ் தாங்க அது. ஓகே, நம்மளுடைய ஃபேஸ் வாஷ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதில் எந்த அளவுக்கு ஃபோம் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ நான் வந்து ஃபோம் அடங்கினதுக்கப்புறம் நான் காட்டுறேன். ஒரு 1 or 2 hours விட்டிங்க அப்படின்னா ஃபோம் எல்லாம் அடங்கிடும். உங்களுக்கு நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணக்கூடிய பெட் பாட்டிலோ நீங்கள் எதில் ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, ஒரு 2 hours ஆகட்டும், நான் காட்டுறேன். ஓகே, இப்போ 2 hours ஆயிடுச்சு. எந்த அளவுக்கு வந்து ஃபோம் அடங்கி ஜெல் வந்து நல்ல ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஜெல் டைப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேஸ் வாஷ். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னுடைய ஒரு வந்து ரிக்வெஸ்ட்டாகவே எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நல்ல ஒரு ரிசல்ட் தரக்கூடிய ஒரு ஃபேஸ் வாஷ். ஸோ நீங்கள் இந்த ஃபேஸ் வாஷ்க்கான கிட்டு வேணும், ரெடி பண்ணுறதுக்கான கிட்டு வேணும் அப்படின்னாலும் நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இல்லை நீங்கள் ஃபேஸ் வாஷ் ரெடி பண்ணதாகவே வேணும் அப்படின்னாலும் தாராளமாக வாங்கிக்கலாம், உங்களுடைய சாய்ஸ். ஸோ கண்டிப்பாக ஆனால் நீங்கள் இந்த ஃபேஸ் வாஷை ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், சூப்பரான ஃபேஸ் வாஷ் ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள்.